புதுச்சேரி மிஷன் வீதியில் ஜஹான்ஸ் என்ற ஜவுளிக்கடை புதியதாக ஆரம்பிக்கப்பட்டது. இதனை முதலமைச்சர் ரங்கசாமி குத்துவிளக்கேற்று திறந்து வைத்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்தியநாதன், சந்திர பிரியங்கா, சுகன்யா, நவீன், பாலாஜி ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுச்சேரியில் இந்த கிளை 3வதாக திறக்கப்பட்டது. இந்த கிளையில் சிறுவர்கள் முதல் பெரியவர் வரை திருமணத்திற்கும் தேவையான உடைகள் அனைத்தும் மிகவும் தரமானதாகவும் மலிவு விலையிலும் கிடைக்கப்படும் என உரிமையாளர்கள் ரசியா, ஜூஹி மற்றும் ஜுமுனா, ஜெகன் ஆகியோர் தெரிவித்திருந்தனர். புதுச்சேரி மிஷன் வீதியில் உள்ள VOC அரசு மேல்நிலைப்பள்ளியில் பயிலும் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு புதுச்சேரி அரசின் கல்வித்துறை சார்பில் இலவச மடிக்கணினி வழங்கும் விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு மடிக்கணினிகளை வழங்கி வாழ்த்துரை வழங்கினார். தொடர்ந்து பள்ளியின் பொறுப்பாசிரியர் பத்மாவதி வரவேற்புரையாற்றினார். தொடர்ந்து தமிழ் விரிவுரையாளர் கிரிஜா நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார். பிரெஞ்சு ஆசிரியர் எட்வர்ட் சார்லஸ் மற்றும் விரிவுரையாளர் சீனிவாசன் நன்றி உரையாற்றினார். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆசிரியர்கள் செய்திருந்தனர். மேலும் விழாவில் ஆசிரியர்கள், மாணவர்கள், அலுவலக ஊழியர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநில மருத்துவ மாணவர்களுக்கு 50% இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என மருத்துவம் படிக்க விரும்பும் மாணவர்கள், பெற்றோர் நீண்ட காலமாக கோரிக்கை வைத்து வருகிறார்கள். இது சம்பந்தமாக அரசியல் கட்சிகளும் பொதுநல அமைப்புகளும் பலவிதமாக அரசுக்கு 50% இடஒதுக்கீடு பெற்றுத்தர வேண்டும் என கோரிக்கை வைக்கிறார்கள். புதுச்சேரி மாநிலத்தை ஒட்டியுள்ள அண்டை மாநிலங்களான தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா போன்ற மாநிலங்கள் தனியார் மருத்துவக் கல்லூரியிடமிருந்து 65% முதல் 85% வரை இடங்களை பெற்று மருத்துவ மாணவர்களுக்கு இடம் வழங்கி வருகின்றனர். ஆனால் புதுச்சேரி மாநிலத்தில் மட்டும் 35% கீழ் மருத்துவ மாணவர்களுக்கு இடம் வழங்கப்படுவது மருத்துவ படிக்கும் மாணவர்களுக்கு இழைக்கப்படும் துரோகமாக கருதப்படுகிறது. தற்போது நம் புதுச்சேரியில் EWS இடஒதுக்கீடு மற்றும் அரசு பள்ளி மாணவர்களுக்கான தனி ஒதுக்கீடு மருத்துவ படிப்பில் வழங்கப்படுகிறது. குறைந்த மதிப்பெண் எடுத்தாலும் மேற்கண்ட இடஒதுக்கீடுகள் மூலம் மருத்துவம் படிக்கும் மாணவர்கள் எண்ணிக்கை கூடுதலான நிலையில் நீட் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்று மருத்துவம் படிக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பில் உள்ள மாணவர்களின் கட் ஆஃப் மதிப்பெண் குறைந்து விடுவதால் அவர்களின் மருத்துவ படிப்பு எதிர்காலம் கேள்விக்குறியாகிறது. இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியில் 180 மருத்துவ இடங்கள் உள்ளது. இதில் புதுச்சேரியில் உள்ள 23 தொகுதியில் உள்ள மருத்துவ மாணவர்களில் அதிகபட்சம் 40 மாணவர்கள் மட்டுமே பயனடையும் அவலம் உள்ளது. இதனால் MCCயிடம் நமது அரசு மருத்துவக் கல்லூரிக்கு கூடுதல் இடங்கள் கேட்டு விண்ணப்பித்தால் புதுச்சேரியில் அதிக மருத்துவ மாணவர்களுக்கான இடங்கள் உள்ளது என கூறி நிராகரிக்கும் நிலை உள்ளது. இதற்கு காரணம் நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் கூடுதலாக மருத்துவ இடங்களை பெற்று அவர்கள் நம் மாநில மருத்துவ மாணவர்களுக்கு இடங்கள் அளிக்காமல் தனிப்பட்ட முறையில் பல 100 கோடி ரூபாய் வருமானம் ஈட்டிக் கொண்டு நம் மாநில மருத்துவ மாணவர்களை வஞ்சித்து வருகிறார்கள். நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் மருத்துவக் கல்லூரி கட்டும்போது இடங்களையும் நீர்ப்பாசன வாய்க்காலையும் ஆக்கிரமித்து கட்டியிருக்கிறார்கள். அதையும் நம் அரசு கண்டுகொள்ளாமல் இருப்பதற்கு காரணம் மருத்துவ மாணவர்கள் படிக்க ஏதுவாக மருத்துவக் கல்லூரி தொடங்க வேண்டும் என்ற நோக்கமாக இருந்திருக்கிறது. ஆனால் இதையெல்லாம் பயன்படுத்தி மருத்துவக் கல்லூரி தொடங்கி நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக மாற்றிக்கொண்டு நம் மாநில மாணவர்களுக்கு இடம் கூட கொடுக்காத நிகர்நிலை பல்கலைக்கழகங்களை அங்கீகாரத்தை ரத்து செய்வதுடன் அவர்கள் ஆக்கிரமித்து வைத்திருக்கும் இடங்களை மீட்டெடுக்க வேண்டும். இதனால் மத்திய அரசின் வழிகாட்டுதல் படி புதுச்சேரி மருத்துவ மாணவர்களுக்கான உரிமையை நிலைநாட்டுவதுடன் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் நடப்பாண்டிலே அரசு ஒதுக்கீடாக 50%க்கு மேலான கூடுதல் இடங்களை பெற்று மாணவர்களுக்கு வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த மனுவில் குறிப்பிட்டு இருந்தனர். உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட செயின்ட் தெரேசா வீதியில் அடிக்கடி ஏற்படும் பாதாள கழிவுநீர் சாக்கடை அடைப்பினை சரி செய்யும் பணியில் பொதுப்பணித்துறை கழிவுநீர் உட்கோட்ட பிரிவு ஊழியர்கள் மேற்கொண்டு வந்தனர். அப்பகுதியில் தொடர்ந்து ஏன் பாதாள கழிவு தொட்டியில் அடைப்புகள் ஏற்படுகிறது என சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி சட்டப்பேரவை அரசாங்க உறுதிமொழி குழு தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி, பொதுப்பணித்துறை பொது சுகாதார பிரிவு செயற்பொறியாளர் உமாபதி அப்பகுதியில் ஆய்வு மேற்கொண்டனர்.
அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட முருகம்பாக்கம்பேட் பகுதியில் கடந்த 5 மாதங்களுக்கு முன்பு ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் சகுந்தலா ராமதாஸ், உமையால் சுப்பிரமணி மற்றும் ஜெயராம் மகன் லட்சுமணன் ஆகியோரின் வீடுகள் முற்றிலும் இருந்து சேதமடைந்தன. இதனை அறிந்த சட்டமன்ற உறுப்பினர் நேரில் சென்று தீ விபத்து நேர்ந்த இடத்தை பார்வையிட்டு தீ விபத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் கூறி தற்காலிக நிவாரணப் பொருட்களை வழங்கி ஆறுதல் கூறினார். மேலும் அவர் புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் நலத்துறை அதிகாரிகளிடம் பரிந்துரை செய்ததன் பேரில் 3 வீடுகளுக்கும் தலா ரூபாய் 50,000 பெறுவதற்கான ஆணையை வழங்கும் நிகழ்ச்சி அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி பயனாளிகளுக்கு ஆதிதிராவிட நலத்துறை மூலம் வழங்கப்பட்ட ரூபாய் 50,000ற்கான ஆணையை வழங்கினார். மேலும் நிகழ்ச்சிகள் துறை சார்ந்த அதிகாரிகள் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அடிக்கடி கேட்டவர். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைமை அலுவலகத்தில் மாநில தலைவர் செல்வகணபதி தலைமையில் உறுப்பினர் சேர்க்கை 2024 சதாஸ் யதா அபியான் எவ்வாறு செய்ய வேண்டும் என பாரதிய ஜனதா கட்சி தகவல் தொழில்நுட்பம் மற்றும் சமூக ஊடகத்தின் தேசிய அமைப்பாளர் அமித் மால்வியா எடுத்துரைத்தார். இதில் புதுச்சேரி மாநில உறுப்பினர் சேர்க்கைக்கு பொறுப்பாளர் மற்றும் ஆந்திர மாநிலத்தின் தலைவர் தகுபடி புரந்தீஸ்வரி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். மேலும் மாநில பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா, அமைச்சர் நமச்சிவாயம், ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் அக்ஷய் சரவணகுமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாணசுந்தரம், ஜான்குமார், ரிச்சர்ட் ஜான்குமார், வெங்கடேசன், ராமலிங்கம், அசோக் பாபு மற்றும் மாநில நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி பிறந்தநாள் விழா ராகுல்காந்தி தேசிய பேரவை சார்பில் கொண்டாடப்பட்டது. ராகுல்காந்தி தேசிய பேரவை தலைவர் சேகர் தலைமையில் பொதுக்குழு உறுப்பினர் திருவேங்கடம் முன்னிலையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. வண்ண அருவி ஓவிய கலைக்கூடத்தில் ஓவியப் போட்டி நடத்தப்பட்டு மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அண்ணா சாலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மாநில தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். நிகழ்ச்சியில் ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் தலைவர் அமுதரசன், உப்பளம் வட்டார காங்கிரஸ் தலைவர் குமரன் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர். இதேபோல் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி பிறந்தநாள் விழா ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கத்தின் சார்பில் கொண்டாடப்பட்டது. மாநில தலைவர் அமுதரசன் தலைமையில் ராஜீவ்காந்தியின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஊடகப் பிரிவு சேகர், மாநில பொதுச் செயலாளர்கள் கோவிந்தன், புஷ்பராஜ், தொகுதி தலைவர்கள் சங்கர் பாபு, ஹேமாவதி செல்வம், நாராயணன், தெற்கு மாவட்ட துணைத் தலைவர் பொன்னம்பலவாசன், பொதுச் செயலாளர் சத்யசீலன், மூர்த்தி, பொதுச் செயலாளர் சேவாதல் மற்றும் பொறுப்பாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி போக்குவரத்து காவல்துறை ஒத்துழைப்புடன் கிரியேட்டிவ் மீடியா நிறுவனம் சார்பில் போக்குவரத்து விழிப்புணர்வு வீடியோ வெளியீட்டு நிகழ்ச்சி கோரிமேடு காவலர் பயிற்சி மையத்தில் நடைபெற்றது. காவல்துறை போக்குவரத்து பிரிவு காவல் கண்காணிப்பாளர் செல்வம் மோகன்குமார் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் பிரவீன்குமார் திரிபாதி போக்குவரத்து விழிப்புணர்வு வீடியோவை வெளியிட்டு சிறப்புரையாற்றினார். அதனைத் தொடர்ந்து கிரியேட்டிவ் மீடியா நிறுவனம் சார்பில் கடும் வெயிலில் பணிபுரியும் 70க்கும் மேற்பட்ட போக்குவரத்து காவலர்களுக்கு நெக் பேக் இலவசமாக வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஆய்வாளர் கோகுலகிருஷ்ணன், கிரியேட்டிவ் மீடியா உரிமையாளர்கள் ராமகிருஷ்ணன், பிரபு மற்றும் கிரியேட்டிவ் மீடியா ஊழியர்கள் உட்பட காவலர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் தனித்தமிழ் இயக்ககம் சார்பில் காந்தி நகரில் உள்ள தொழிலாளர் நலத்துறை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் புதுச்சேரியில் வணிக நிறுவனங்கள் மற்றும் அலுவலகங்களில் தமிழில் பெரியதாக பெயர் பலகையில் எழுத வேண்டி வணிகர்களை வலியுறுத்தி, அப்படி செய்யாதவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் தமிழ் அறிஞர்கள், பல்வேறு சமூக அமைப்பை சேர்ந்த நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். 1977 முதல் சட்டம் தூங்குது ஆட்சியிலே
காட்சி மாறல. மறைந்த முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் பிறந்தநாள் விழா புதுச்சேரி வைஷ்யால் வீதியில் உள்ள காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் கொண்டாடப்பட்டது. தொடர்ந்து அங்கு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ராஜீவ்காந்தியின் திருவுருவப் படத்திற்கு காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டு திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் பிரமுகர் கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம் உள்ளிட்ட பல்வேறு பிரிவை சேர்ந்த காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இந்தியாவுக்கு கொண்டு வந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா தான் சம்பாதிச்சு கொடுத்த உடனே அவங்களுக்கு எல்லாம் அந்த பெற்றோர்கள் இதேபோல் ராஜீவ்காந்தி பிறந்தநாளை ஒட்டி உருளையன்பேட்டை காங்கிரஸ் கட்சி சார்பில் கொடியேற்றி இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது. இதில் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கார்த்திகேயன், அனந்தராமன், மாநில பொதுச் செயலாளர் அப்துல் ரஹ்மான், சண்முகம், சரவணன், தர்மராஜ், வட்டார காங்கிரஸ் தலைவர் ஆறுமுகம், துணைத் தலைவர் அப்தர், இளைஞர் காங்கிரஸ் துணைத் தலைவர் சுஹைப் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். உப்பளம் தொகுதி ரோடேர்பேட்டில் உள்ள ஸ்ரீ பொன்னியம்மன் திருக்கோவிலில் பார்வதி மகா யாகம் நடைபெற்றது. இந்த யாகத்தில் கோவில் நிர்வாகிகள் மற்றும் ஒரு பொதுமக்கள் பக்தர்கள் கலந்து கொண்டனர். இந்த யாகத்தினை மன அமைதிக்கான ஆன்மீக மையத்தின் நிறுவனர் ஸ்ரீ மணிவண்ணன் இறையடிகளார் தலைமையில் நடைபெற்றது. பின்னர் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி அரசு பள்ளி கல்வித்துறை மூலம் தவளக்குப்பம், தானாம்பாளையம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மேல்நிலை கல்வி பயிலுகின்ற 48 மாணவ மாணவியர்களுக்கு இலவச மடிக்கணினி மற்றும் 10ஆம் வகுப்பு பயிலும் 37 மாணவ மாணவியர்களுக்கு மழை அங்கி ஆகியவற்றை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் வழங்கி வாழ்த்தினார். இந்த நிகழ்ச்சியில் பள்ளி துணை முதல்வர், தலைமை ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் அப்பகுதியின் முக்கிய பிரமுகர்கள் ஞானசேகர், முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் ராஜா, கிருஷ்ணமூர்த்தி, திருமால், நாகமுத்து, முருகன், மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர். தொண்டமாநத்தம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு மடிக்கணினி மற்றும் மழைக்கோட் வழங்குதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. விழாவிற்கு ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மடிக்கணினியும் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மழை அங்கியும் வழங்கி சிறப்புரையாற்றினார். விழாவில் பள்ளி பொறுப்பாசிரியர் மனோன்மணி மற்றும் தலைமை ஆசிரியர் சிவசங்கரி வாழ்த்தி பேசினர். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆசிரியர்கள் விஜயலட்சுமி, கவிதா, ஜெகநாயகி, அனிதா மேரி, கலைவாணி, அன்புமதி, மகாதேவன், உதயகுமார், திவாகர் ஆகியோர் செய்திருந்தனர். விழாவில் பொதுமக்கள் மற்றும் பெற்றோர்கள், மாணவர்கள் பலர் கலந்து கொண்டனர். உப்பளம் தொகுதி நேதாஜி நகர் 3 உள்ள சமுதாய நலக்கூடத்தில் அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்கள் கல்வி பயில்வதற்காக முதல் தளம் அமைப்பதில் பணிக்கான ஒப்பந்த தொகை ரூபாய் 21,54,900 சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி தலைமையில் நகராட்சி ஆணையர் கந்தசாமி, நகராட்சி செயற்பொறியாளர் சிவபாலன், நகராட்சி உதவி பொறியாளர் யுவராஜ், இளநிலை பொறியாளர் சண்முகசுந்தரம் முன்னிலையில் கட்டுமான பணிக்கான பூமி பூஜை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் தொகுதி செயலாளர் சக்திவேல், தொகுதி துணை செயலாளர் ராஜி, பொன்னி, வைத்தி ஆகியோர் உடனிருந்தனர். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருவண்டார்கோவில் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் அரசு ஒப்புதல் படி 11ஆம் வகுப்பு மாணவிகளுக்கு இலவச மடிக்கணினி மற்றும் சென்ற ஆண்டு 9ஆம் வகுப்பு படித்த மாணவர்களுக்கு இலவச மழைக்கவசம் வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவிற்கு பள்ளி துணை முதல்வர் சேவியர் ஆண்டனி தலைமையேற்று விருந்தினர்களை வரவேற்று வரவேற்புரையாற்றினார். பள்ளியின் தலைமை ஆசிரியர் மங்களம் விழாவிற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தார். இதில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் மாணவர்களுக்கு வாழ்த்துரை வழங்கி இலவச மடிக்கணினி மற்றும் மழை கவசம் வழங்கினார். விழாவின் நிறைவாக விஜயதர்ஷினி நன்றி உரையாற்றினார். இவ்விழாவிற்கு ஆசிரியர்கள், அலுவலக ஊழியர்கள், மாணவர்கள் கலந்து கொண்டனர்.
வில்லியனூர் கண்ணகி பெண்கள் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் இயங்கி வரும் கஸ்தூரிபாய் அரசு பெண்கள் கல்லூரி அனைத்து பாடப்பிரிவுகளும் தனி வளாகத்தில் இயங்கிட நடவடிக்கை எடுத்திட வேண்டும். வில்லியனூர் பகுதியில் தங்கு தடையின்றி கிடைக்கும் கஞ்சா புழக்கத்தை தடுத்து நிறுத்திட காவல்துறை உறுதிமிக்க நடவடிக்கைகளை எடுத்திட வலியுறுத்தி வில்லியனூர் கோட்டைமேடு சந்திப்பு பகுதியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்திற்கு கொம்யூன் தலைவர் முகமது ரியாஸ் தலைமை தாங்க கொம்யூன் செயலாளர் மைக்கேல் முன்னிலை வகித்தார். ஆர்ப்பாட்டத்தினை அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்ற மாநில செயலாளர் எழிலன் துவக்கி வைத்தார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில நிர்வாகக் குழு உறுப்பினர் அந்தோணி, அனைத்து இந்திய இளைஞர் மன்ற மாநில தலைவர் முருகன், அனைத்து இந்திய மாணவர் பெருமன்ற மாநில தலைவர் உதயராஜ், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தொகுதி செயலாளர் பெஞ்சமின் ஆகியோர் கண்டன உரையாற்றினர். நிகழ்ச்சியில் அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்ற மாநில துணைத் தலைவர் உமா சங்கரி, துணை செயலாளர் அகல்யா, அனைத்து இந்திய மாணவர்கள் மன்ற மாநில துணைத் தலைவர் பிரவீன், பெர்னோ, ரியாக்ஷன், வினீஷ், பிரவீன், அரவிந்த், பெர்தின், ஜெர்சன், கௌதம் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் மூலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 100 விதவைகளுக்கு உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு கணவனை இழந்த 100 பெண்களுக்கு உதவித்தொகை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் துறையின் இணை இயக்குநர் அமுதா மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள் முன்னிலை வகித்தனர். இந்நிகழ்ச்சியில் பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் மாநில துணைத் தலைவரும் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தங்க விக்ரமன் பிறந்தநாள் விழா பாகூர் தொகுதி கீழ்பரிக்கல்பட்டு கிராமத்தில் டிவிஆர் இல்லத்தில் கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சிக்கு பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் சாமிநாதன் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில விவசாய அணி பொதுச் செயலாளர் சக்திபாலன், என்ஆர் இலக்கிய பேரவை மாநில தலைவர் தனசேகரன், நித்யானந்தம், பாகூர் தொகுதி தலைவர் விநாயக பாபு, பரிகல்பட்டு பால் உற்பத்தியாளர் சங்க தலைவர் கோவிந்தன், முன்னாள் தலைவர் சண்முகம், கூட்டுறவு பிரிவு முன்னாள் தலைவர் வலம்புரி முருகன் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். முன்னதாக பாகூர் ஸ்ரீ மூலநாத சுவாமி ஆலயம், கீழ்படிக்கல்பட்டு ஸ்ரீ பூண்டி அம்மன் ஆலயம் ஆகியவற்றில் அபிஷேகம், ஆராதனை செய்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. முடிவில் டிவிஆர் கல்வி அறக்கட்டளை தலைவர் ஜெகதீசன் நன்றி கூறினார். உலக தொழில் முனைவோர் தினத்தை முன்னிட்டு தவளக்குப்பம் ராஜீவ்காந்தி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் வணிகவியல் துறை மற்றும் தொழில் முனைவோர் பிரிவு ஆகியவை இணைந்து உலக தொழில் முனைவோர் தினத்தில் திறன் மேம்பாட்டு எனும் பொருண்மையில் கருத்தரங்கம் கல்லூரியின் பல்நோக்கு கருத்தரங்கு கூட வளாகத்தில் நடைபெற்றது. கல்லூரியின் பொறுப்பு துணை முதல்வர் ஹென்னா மோனிஷா தலைமையில் நடைபெற்ற கருத்தரங்கு கூட்டத்தில் வணிகவியல் துறை தலைவர் மதிமாறன் அனைவரையும் வரவேற்று நோக்கு உரையாற்றினார். கூட்டத்தில் சென்னை சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களின் வளர்ச்சி மற்றும் வசதி அலுவலக இணை இயக்குநர் ரவிக்குமார் மற்றும் புதுச்சேரி குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நுட்பகத்தின் துணை பொது மேலாளர் அமித் நயன் ஆகியோர் கலந்து கொண்டு கருத்தரங்கை தொடங்கி வைத்து திறன் மேம்பாட்டு அளிப்பதற்கான தொழில் சார்ந்த பயிற்று பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதற்காகவும் தெரிவித்தார். இதற்கான ஏற்பாடுகளை கல்லூரியின் தொழில் முனைவோர் பிரிவு உறுப்பினர்கள் மற்றும் வணிகவியல் துறை உதவி பேராசிரியர்கள் செய்திருந்தனர். இந்த கருத்தரங்கில் மாணவ மாணவியர்கள் மற்றும் உதவி பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர். முன்னதாக மாணவியர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. புதுச்சேரி வில்லியனூர் சுல்தான்பேட்டை அருகே உள்ள ஆத்து வாய்க்கால்பேட் பகுதியில் முகமது கவுஸ் என்பவர் பழைய இரும்பு கடை மற்றும் பழைய கார் உதிரி பாகங்கள் விற்கும் கடை நடத்தி வருகிறார். இந்த நிலையில் வழக்கம் போல் இருசக்கர வாகனங்களுக்கு தேவையான பழைய பொருட்களை வாங்க முகமது கவுஸ் வெளியூர் சென்றார். அப்போது அங்கு நூற்றுக்கணக்கான வீல் சேர்கள், கைத்தடி மற்றும் செயற்கை கால்கள் என மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான பல்வேறு வகையான பொருட்கள் அங்கே இருந்திருக்கிறது. இதனை கண்ட அவர் சற்றும் யோசிக்காமல் எடுத்து சென்று 2 லட்சம் ரூபாய் பணத்திற்கு கார் உதிரி பாகங்கள் வாங்காமல் மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான வீல் சேர், கைத்தடி, செயற்கை கால்கள், கைகள் என அனைத்து பொருட்களையும் வாங்கி கொண்டு புதுச்சேரி திரும்பினார். மேலும் முகமது கவுஸ் தனக்கு தெரிந்த தமிழகம் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு அவர்களை வரவழைத்து 11 பேருக்கு வீல் சேர், 50க்கும் மேற்பட்ட முதியோர்களுக்கு கைத்தடி மற்றும் செயற்கை கால்களை வழங்கினார். உபகரணங்களை பெற்றுக்கொண்ட மாற்றுத்திறனாளிகள் தங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது என அவரை பாராட்டினர். தாதாபுரம் கிராமம் அருள்மிகு ஸ்ரீ முனீஸ்வரன் ஆலய நூதன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு 2ஆம் கால பூஜைகள், கோபூஜை, அஷ்ட திரவிய ஹோமம், விசேஷ மூலிகை ஹோமங்கள், மகா தீபாராதனை ஆகியவை நடைபெற்றது. தொடர்ந்து கடம் புறப்பட்டு குடமுழக்கு விழா நடைபெற்றது. தொடர்ந்து மூலவர் ஸ்ரீ முனீஸ்வரனுக்கு மகா அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட முனீஸ்வரனுக்கு மகா தீபாராதனை, கற்பூர ஆரத்தி ஆகியவை காண்பிக்கப்பட்டது.
வேளாண் விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறை முதன்மை செயலாளர் மற்றும் ஆணையர் பிரகாஷ் மற்றும் அவரது குடும்பத்தினர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை முனீஸ்வரன் ஆலய நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர்.